Good morning students. Welcome to the science class. In our last class, air lesson nitrogen and its uses பற்றி பார்த்தோம். Now started on carbon dioxide. Carbon dioxide is a chemical compound in which one carbon and two oxygen atoms are bonded together. It is a gas at room temperature. It is represented by the formula CO2. It is found in the Earth atmosphere and is sent back the solar energy which is reflected by the surface of the Earth to make it possible for living organisms to survive. When carbon dioxide accumulates more in the atmosphere, it produces harmful effect. ஸோ இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடு காம்பவுண்டில் ஒரு கார்பன் மற்றும் 2 ஆக்சிஜனால் பிணைக்கப்பட்ட ஒரு வேதிச்சேர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அறை வெப்பநிலையில் பார்த்தீங்க அப்படின்னா வாயுவாக இருக்குது, அட் ரூம் டெம்பரேச்சரில் கேஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த பூமியினுடைய வளிமண்டலத்தில் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பூமியால் திருப்பி அனுப்பப்பட்ட சூரிய ஆற்றலை மீண்டும் பூமிக்கே அனுப்பி உயிரினங்கள் என்னது இந்த பூமியில் வாழ தேவையான வெப்பநிலையை வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபவுண்ட் த எர்த் அட்மாஸ்பியர் அண்ட் இட்ஸ் சென்ட் பேக் டு த சோலார் எனர்ஜி விச் த ரிஃப்ளெக்டட் பை த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் டு மேக் இட்ஸ் பாசிபிள் ஃபார் லிவிங் ஆர்கானிசம் டு சர்வே. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதனுடைய அக்குமுலேட் அதிக அளவு இது நம்மளுடைய பூமியினுடைய பரப்பில் இருந்தது அப்படின்னா இதனால் நமக்கு விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோன்னா, த அக்கரன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய பரவலை பற்றி நம்ம பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு இஸ் present in air to the extent of about 0.03% by volume. It is evolved by the plant and animals during the respirations and is produced during the fermentation reaction. Much of the naturally occurring carbon dioxide is emitted from the magma through volcanoes. ஸோ இந்த பூமியில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடுடைய வாயுனுடைய அளவு பார்த்தோம் அப்படின்னா 0.03% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதனால் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரம் மற்றும் விலங்குகளுடைய சுவாசித்தலின் போதும் நொதித்தல் நிகழ்வின் போதும் இது கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயற்கையில் காணப்படும் பெரும்பாலான கார்பன் டை ஆக்சைடு எதிலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரிமலையிலிருந்து வரும் இந்த மேக்மா அப்படிங்கிறதன் மூலிமா கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த CO2 may also originated from the biodegradations of oil and gas. Carbon dioxide is emitted by human upset the natural balance of the carbon cycle. The man-made carbon dioxide is atmosphere has increased global temperature, which is the warming the planet. While carbon dioxide derived from the fossil fuel is very small component of the global carbon cycle. The extra carbon dioxide is accumulated because the natural carbon exchange cannot absorb all the additional carbon dioxide. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதனுடைய எஃபெக்ட் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய இயற்பியல் பண்புகளை பார்க்கலாம். தென் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஏ கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ் கேஸ். இட் இஸ் ஹெவியர் தென் ஏர். It does not support combustion. It is fairly soluble in water and turn blue litmus slightly red. So it is acidic in nature. It can easily be liquefied under high pressure and can be solidified. The solid form of carbon dioxide is called dry ice, which undergoes sublimation. ஸோ இதனுடைய இயற்பியல் பண்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குது, நிறமற்ற மணமற்ற வாயுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, காற்றை விட கனமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஹெவியர் தென் ஏர். தென் அடுத்து பார்த்திங்கன்னா, இட் டஸ் நாட் சப்போர்ட் கம்பஸ்டன். எரிதலுக்கு என்ன பண்ணாது, துணை புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 4th பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நீரில் ஓரளவு கரையக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு இஸ் அசிட்டிக் இன் நேச்சர், அமிலத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறாங்க. தென் அடுத்த 5th பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாயு அதிக அழுத்தத்தில் பயன்படுத்தும் போது என்னவாக மாறுதுன்னா, திரவமாகவும் திண்மமாகவும் மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்களா? தென்
ஸோ இந்த டூ யூ நோ பாருங்கள், the process of conversions of solid into vapor without reaching liquid state is called sublimation. ஸோ இதை நோட் பண்ணிக்க, இது ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ சப்ளிமேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பதங்கமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சாலிடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறப்ப லிக்யூட் ஆகாமல் டைரெக்டாக வேப்பராக வாயுவாக மாறுறதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன், பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இதனுடைய வேதிப்பண்புகள். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்ஸ் பார்த்தா அப்படின்னா த கம்பஸ்டபிலிட்டி, அதனுடைய எரிதல் தன்மை. இட் இஸ் நாட் கம்பஸ்டபிள் கேஸ் அண்ட் இட் நாட் எ சப்போர்ட் ஆஃப் கம்பஸ்டன்ஸ். ஸோ இது வந்து என்னது, எரியாது, எரிதலுக்கும் துணை புரியாது. தென் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் மெட்டல், உலோகத்தோட வினைபுரிகிறது. The lighter metal like sodium, potassium and calcium combine with carbon dioxide to form the corresponding carbonates, whereas magnesium give its oxide and carbon. ஸோ வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள், சோடியம் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகிறப்ப இட் கிவ்ஸ் சோடியம் கார்பனேட் ப்ளஸ் கார்பன். தென் அதே வந்து மெக்னீஷியம் ரியாக்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது ப்ளஸ் கார்பனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இது வந்து மெட்டலோட ரியாக்ட் ஆகிறது. தென் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது பேஸோட ரியாக்ட் ஆகிறது. அல்கலி அப்படிங்கிறது ஒரு காரத்தோட வினைபுரிகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் நியூட்ரலைஸ்டு பை கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் சோடியம் பைகார்பனேட் அண்ட் வாட்டர். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது NaOH, அதோடு வந்து கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகிறப்ப NaHCO3 அப்படிங்கிறது சோடியம் பைகார்பனேட் ப்ளஸ் வாட்டரை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இது பேஸோடு நடக்கக்கூடிய ரியாக்ஷன். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் லைம் வாட்டர். ஸோ லைம் வாட்டரோட வினை புரிகிறது, சுண்ணாம்பு நீருடன் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு. When a limited amount of carbon dioxide is passed through lime water, it turns the milky due to the formations of insoluble calcium carbonate. So calcium hydroxide CaOH twice plus carbon dioxide react ஆகிறப்ப CaCO3 calcium carbonate ஆகும் plus வாட்டரும் கிடைக்குது. When an excess amount of carbon dioxide is passed through lime water, is first turned milky and the milkiness disappear to the formations of soluble calcium hydrogen carbonate CaHCO3 ஃபார்மேஷன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம கார்பன் டை ஆக்சைடு அதில் பாஸ் பண்ணுறப்ப. ஓகேங்களா? தட்ஸ் சுண்ணாம்பு நீருடன் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு வினை புரிகிறது. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க, இது 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய பயன்கள் என்னென்னா, ஸோ எங்கெல்லாம் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் சாஃப்ட் ட்ரிங்க் ஆர் த ஏரியேட்டட் ட்ரிங்க். இட் இஸ் யூஸ்டு இன் ஃபயர் எக்ஸிக்யூஷன். It is used in manufacturing of sodium carbonate by Solvay process. Then அடுத்து பார்த்தீங்கன்னா the solid carbon dioxide called as dry ice. It is used as refrigerator. The gas is so cold that moisture in the air contains on it, they creating a dense fog which is used in the stage show and movie effect. It is used along with ammonia in the manufacturing of fertilizer like urea. So carbon dioxide can be used in the preservations of food grains, fruits, etc. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம இதனுடைய யூசஸாக சொல்லலாம், கார்பன் டை ஆக்சைடினுடைய பயன்களாக சொல்லலாம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள் மற்றும் வெண்பானங்களை தயாரிக்க பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் சாஃப்ட் ட்ரிங்க் அண்ட் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து பார்த்தா அப்படின்னா இந்த திட கார்பன் டை ஆக்சைடு, அந்த சாலிட் கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா பனிக்கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரை ஐஸ். ஸோ இது வந்து குளிர்பாதன பெற்றிகளை வந்து குளிரூட்டியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா இது மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதால் காற்றில் உள்ள ஈரப்பதம் இதன் மீது விழுந்து அந்த அடர்த்தியான வெண்ணிற புகை மூட்டம் போன்ற தோற்றத்தை உருவாகிறது. ஓகேங்களா? the creating the dense fog which is used stage for show and movie effect. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து தீயணைப்பான்களில் வந்து பயன்படுத்துகிறாங்க, ஃபயர் எக்ஸிக்யூஷனில். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சால்வே முறையில் வந்து கார்பன்
சோடியம் கார்பனேட் தயாரிக்கப்படுது. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் உரமாக வந்து யூரியா, இதை வந்து நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா உணவு தானியங்களை வந்து பதப்படுத்துறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்க. தட்ஸ் யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தா அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங், பசுமை இல்ல விளைவு மற்றும் உலக வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் the solar radiation is absorbed by the surface of land and ocean. In turn, the released infrared radiations or heat into the atmosphere. Certain gases molecule present in the atmosphere absorb the infrared radiation and re-radiated the heat in all directions. Hence, these gases maintain the temperature of Earth's surface. The gases which absorb these radiations are called greenhouse gas, and this effect is called greenhouse effect. அதாவது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிரில் வந்து நிலப்பரப்புலையும் கடல் பரப்புலையும் உறிஞ்சப்படுது அப்படிங்கிறாங்க. இதன் தொடர்வினை வந்து அந்த வெப்பம் மற்றும் அகச்சிவப்பு கதிர்களை வளிமண்டலத்திற்கு உமிழ்ந்து மீண்டும் அதே கதிர்களை அனைத்து திசைகளையும் அனுப்புது. ஸோ இவ்வாறு பூமி மேற்பரப்பில் வந்து வெப்பநிலை தொடர்ந்து ஒரே நிலையில் தக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அகச்சிவப்பு கதிர்கள் உறிஞ்சும் இவ்வாயுக்களை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பசுமை இல்ல வாயுக்கள், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் விச் அப்சர்வ் திஸ் ரேடியேஷன்ஸ். ஸோ அந்த அகச்சிவப்பு இன்ஃப்ராரெட் ரேசஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கேஸஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், பசுமை இல்ல வாயுக்கள். தென் அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு வந்து என்னென்னு சொல்கிறாங்க பசுமை இல்ல விளைவு. ஸோ திஸ் எஃபெக்ட் இஸ் கால்ட் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ இதை நோட் பண்ணிக்க, அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. தென் ஸோ அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆர் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், CFC chlorofluoro carbon. Then the increase in the level of these gases the result in the gradual increasing of the temperature of the earth's surface. This greenhouse effect is caused due to the increase in the air pollutant and is result in the average increase of temperature of the atmosphere. This is called as global warming. ஸோ அப்போ வந்து இந்த கேஸஸ்னுடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸ்னுடைய டெம்பரேச்சரை வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி அதிகமாகிறப்ப நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய உலகம் வந்து வெப்பமயமாதல், அதாவது புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க, குளோபல் வார்மிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங், இந்த உலக வெப்பமயமாதலினுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் த மெல்டிங் ஆஃப் ஐஸ் கேப் அண்ட் கிளேசியர்ஸ், increase in the frequency of flood, soil erosion and unseasonal rain, loss of biodiversity due to the extinctions of the coral reef and other key species, the spreading of waterborne and insectoborne diseases. ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெல்டிங் ஆஃப் ஐஸ் கேப் அண்ட் கிளரிஸ், அதாவது பனிமலைகள் மற்றும் பனிப்பாறைகள் வந்து உருகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய குளோபல் பூமி வந்து வெப்பமாகறப்ப என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக ஐஸ்லாம் வந்து உருகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அடிக்கடி வந்து வெள்ளம் ஏற்படுறது, மண் அரிப்பு, இந்த பருவகாலம் மாறி மழை பொழியறது, அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபல் வார்மிங்கினால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து வந்து நம்மளுடைய முக்கிய உயிரினங்கள்லாம் வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பவளப்பாறைகள் மற்றும் உயிரினங்கள் வந்து இந்த குளோபல் வார்மிங்கால் அழியுது அப்படிங்கிறாங்க. தென் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீர் மற்றும் பூச்சிகளால் வந்து நோய்கள்லாம் பரவுது, ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் வாட்டர்போர்ன் அண்ட் இன்செக்ட்போர்ன் டிசீசஸ். இந்த பூமி வந்து வெப்பமாகறதுனால நிறையா டிசீஸ்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஏ எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங். ஸோ இதை நோட் பண்ணிங்க, 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தா அப்படின்னா த
ப்ரிவெண்ட் மெஷர், இதை வந்து நம்ம எப்படி தடுக்கிறது, நம்ம பூமி வந்து வெப்பமாகாமல் இருக்கிறத எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு சேவ் த எர்த் அண்ட் இட்ஸ் ரிசோர்ஸ் we need to take certain measure. Some of the measures are given below. ஸோ வந்து என்ன முறையெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இதை நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரெடியூசிங் இன் த யூஸ் ஆஃப் த ஃபோசியல் ஃபியூயல்ஸ். தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் டிஃபாரஸ்டேஷன். தென் அடுத்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டிங் த யூஸ் ஆஃப் சிஎஃப்சி. சிஎஃப்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா த பிளான்டிங் மோர் ட்ரீஸ். த நெக்ஸ்ட் பாயிண்ட் ரெடியூசிங் ரீயூசிங் அண்ட் ரீசைக்ளிங் ரீசோர்ஸஸ். த லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா யூஸிங் ரினியூவபிள் எனர்ஜி ரீசோர்ஸஸ். ரினியூவபிள் எனர்ஜி ரீசோர்ஸஸ். ஸோ என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிம எரிபொருட்களை வந்து நம்ம குறைவாக பயன்படுத்தணும். அந்த ஃபோசியல் ஃபியூயல்ஸ், ரெடியூசிங் இன் த யூஸ் ஆஃப் ஃபோசியல் ஃபியூயல்ஸ். தென் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஃபாரஸ்டேஷன், காடுகள்லாம் வந்து அழிக்கிறது வந்து என்ன பண்ணணும், தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மரம் வந்து இருந்தால் தான் என்ன ஆகும், அந்த வாயு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய எர்த்தை வந்து கூலிங்காக வச்சுக்கும், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து கண்ட்ரோலிங் டிஃபாரஸ்டேஷன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிஎஃப்சி, குளோரோஃப்ளோரோ கார்பனை வந்து பயன்படுத்த வந்து குறைக்கணும். ஸோ இது எங்கேருந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டர், தென் அதுக்கப்புறம் ஏசி இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா. ஸோ இதிலேருந்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய அளவு வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிக எண்ணிக்கையில் வந்து மரங்களை நடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மரங்கள் வந்து நிறைய நடுறப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளுடைய பூமி வந்து வெப்பமாகறதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெடியூசிங் ரீயூசிங் அண்ட் ரீசைக்ளிங் ரீசோர்ஸஸ். நம்மளுடைய வளங்களை வந்து என்ன பண்ணோம், திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடியதாக இது பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா யூஸிங் த ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ். அதாவது நம்ம ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது திரும்ப பயன்படுத்தக்கூடிய பொருளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தட்ஸ் எ ப்ரிவென்டிவ் மெஷர் ஆஃப் குளோபல் வார்மிங். ஸோ இதையும் நோட் பண்ணிங்க, இந்த 2 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி பார்த்து எல்லாமே லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.